எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும். சொல்லுங்க. கடைசியா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. 40 நிமிஷம் பேட்டி. கொஞ்சம் நேரம் எடுத்து நாகராஜ் அண்ணன் அதை பார்த்துட்டு வந்து விவாதம் பண்ணுங்க. இங்கே பாருங்க, அவர் பேட்டி வார்த்தை கொடுத்துட்டு இருக்காருங்க. பண்ணுங்க, இங்க பாருங்க, அபிநயா சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு ஆங்கரிங் பண்ணுங்க. இல்ல நாங்க எல்லாம் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க. சரியா? அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கடைசி பேட்டியில ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன. இங்க வந்து ஏன் திருமாவளவன் அண்ணன் பேட்டியில அந்த பேட்டியின் கடைசியில அந்த இப்போது அதுக்கப்புறம் பேட்டியே கொடுக்கலைங்க. அவருடைய கடைசி பேட்டியில அவருடைய இப்போது இதுவரையில வந்த கடைசி பேட்டியில அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. என்னன்னா, எங்களுடைய கூட்டணி ஆட்சின்றது எனக்கு இருக்கு, ஏன் என்னை துணை முதலமைச்சரோட நிறுத்துறீங்க, ஏன் எனக்கு முதலமைச்சர் ஆகிற தகுதி இல்லையா, யாராவது சொல்லுங்க என்ன முதலமைச்சர் ஆக்குறீங்களான்னு. அப்போ இது அவர்களுடைய அஜெண்டா. பாஜக உட்காந்துட்டு திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற கவலைப்படுற நீங்க எத்தனை அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற தயாரா இருக்கீங்க? திருமாவளவன் அவங்களுடைய பார்வை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. திருமாவளவன் தலித் சமூகத்திலிருந்து வரக்கூடிய அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, திரு ஜே கே நாகராஜ் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. எங்களுடைய கட்சி எங்க முடிக்கிறோம்? விவாதம் பண்ண முடியாது. சரியா? சொல்லுங்க. இது நரேட்டிவ் செட்டிங். இந்த கூட்டணியில என்ன குழப்பம்ன்றதுக்கு, திருமாவளவன் அண்ணன் கேட்காத துணை முதலமைச்சர் பதவியை நீங்கள் தருவீர்களா அப்படின்னு அங்கிருந்து உட்கார்ந்து கேட்கறது. திருமான முதலமைச்சர் கேட்கிறாரு, நீங்க கொடுத்துருவீங்களா? அவர் பாசிச சக்திகளை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அநியாயத்தை, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அநியாயத்தை கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை முதல்ல நிறைவேற்றுறீங்களா? அவரை துணை முதலமைச்சர் ஆக்குறது அடுத்தது, முதலமைச்சர் ஆக்குறது அடுத்தது. சுயாட்சியை பற்றி, சமூக நீதியை பற்றி அவர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காருல, அதை உள்வாங்கி நடைமுறைப்படுத்த தயாரா இல்லாத நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. இன்னொன்னு, காமராஜர் அவர்களை வச்சுக்கிட்டு முதல்ல வேங்கவியல் கோரிக்கை நிறைவேற்றுங்க. உங்க ஆட்சியில் இருக்கிற நீங்க அவருடைய வேங்கவியல் கோரிக்கை நிறைவேற்றுங்க. நீங்க பேசி முடிச்சிட்டீங்க திரு ஜே கே நாகராஜ். எல்லாருக்கும் வேங்கவியல் கோரிக்கை நிறைவேற்றுங்க. 2026 தேர்தல் அப்போ திமுக தனித்து போட்டியிட நேரிடும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு. இல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க ஏதாவது சொல்லணும். அவர் வந்து கூட்டணி ஆட்சின்றாரு. நான் திரும்பவும் சொல்றேன், அவர் ரொம்ப நேர்மையா சொன்னார் நாகராஜன், நாங்க தைரியமான ஆட்கள். அமித்ஷா சொல்றாருல கூட்டணி ஆட்சின்னு திரும்ப அவர் பதிவு பண்றாரு. ஒரு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு 19ஆம் தேதி நடந்த விவாதத்தில் மீண்டும் பதிவு செய்கிறார் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. இதுக்கு அதிமுகவுடைய விளக்கம் என்னன்றது பார்க்கணும். இப்போ இதுதான் கூட்டணியில் குழப்பம்ன்றோம். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லைன்றார், இன்னைக்கு நாகராஜ் அவர்கள் அது கூட்டணி ஆட்சின்றார். இல்ல, அவர் பேசட்டும். இல்ல, அவர் சுகுணா அண்ணனும் நேரம் கொடுத்துறோம், எல்லாரும் நேரம் கொடுத்துறோம், பேசுறோம். எல்லாத்தையும் அவரே பேசட்டும். கை தட்டிட்டு போறோம். நாகராஜ் சார் செம்ம பேச்சு, ரொம்ப நல்லா பேசுறீங்க, வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த நரேட்டிவ் செட்டிங் என்னன்னா, காமராஜர் அவர்களை பற்றி கொச்சையா பேசிட்டார். என்ன பேசினார்? திருச்சி சிவான் என்ன பேசினார்? கொச்சையா பேசினாரு. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தற்குறி அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்க சொல்றோம். ரொம்ப தெளிவா சொன்னாரு. அவர்களுடைய இறுதி காலத்தில் உடம்பு சரியில்லாத போது, தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினது தான், அவருக்கு உடம்பு சரியில்லாத போது அவர்களுடைய உதவியாளர்கள் வந்து கேட்குறாங்க, ஐயா போகிற இடத்துலலாம் காமராஜ் அவர்கள் கஷ்டப்படுறாரு, அவருக்கு வந்து குளிர்சாதன வசதி வேணும்னு அவர்களுடைய உதவியாளர்கள் கேட்குறத, அவ்வளோ பெரிய தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தலைவர் காமராஜர் மீது வைத்த அன்பினால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் எல்லா டிராவலர்ஸ் பங்களாலையும் ஏசி போடுங்க அப்படின்றது காமராஜர் அவர்களை கொச்சைப்படுத்துவது அல்ல. இதுதான் சில பேர் காங்கிரஸ்ல தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் அப்படிப்பட்ட தலைவரின் மீது எனக்கு எவ்வளவு அன்பு இருந்துச்சு திமுகவுக்குன்ற வெளிப்பாட அது சொல்ல வரப்ப மிஸ் இன்டர்பிரட் ஆகி அது தப்பா புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு வேல்சாமி என்ன ரியாக்ட் பண்ணாரு, இவங்க ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ஆனா காமராஜர் அவர்களை கொலை செய்ய நினைச்ச கூட்டம் இது டெல்லியில கொலை செய்ய நினைச்ச கூட்டம், முயற்சி செய்த கூட்டம் இனி காமராஜர் புகழ பாடிக்கிட்டு இருக்குன்னா, இதுதான் இவர்களுடைய அந்த ரொம்ப அரசியலுடைய ஒரு ரொம்ப மோசமான
ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நிராகரிக்கப்படும். அண்ணன் திருமாவளவன் அவர்களை பத்தி பேசினாங்க. இவர் கணக்கெல்லாம் கேட்டாரு. ஏங்க 6 சீட்ல நிக்கிறப்போ 1% தாங்க இருக்கும். அப்ப அங்க என்ன சொல்ல வரீங்க? திருமாவளவனுக்கு கிடைச்ச, அண்ணனுக்கு கிடைச்ச, அந்த கட்சிக்கு கிடைச்ச 1.5% ஓட்டுல திமுக காரன் யாரும் ஓட்டு போடலையா? அவர் சொன்ன கணக்கு என்னன்னா, எல்லா இடத்துலயும் ஓட்டு போடுறப்ப அது திமுக சூரியன் சின்னத்துக்கு போடுறப்போ அதுல திருமா அண்ணனுடைய ஓட்டு இருக்கும், பானை சின்னத்துல போடுறப்போ உதயசூரியனோட ஓட்டு இருக்கும். இவ்வளவுதான் கணக்கு. இப்போ இல்ல ஒரே நிமிஷம், என்னோட எல்லா நேரத்தையும் அவர் தான் பேசினாரு. நான் மற்ற 3 பேர் காத்திருக்காங்க. ஒரு குயிக்கா முடிச்சிடுறேன், 2 வரியில முடிக்கிறேன். இந்த குழப்பம் எல்லாம் அதிமுக கூட்டணியில இருக்குது. அதை சரி செய்ய முடியாத காரணத்தினால இப்படி மடைமாற்றுவதற்கான நரேட்டிவ் செட்டிங்கான முயற்சியெல்லாம் நாகராஜ் போன்றவர்கள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியும் நிராகரிக்கும், கம்யூனிஸ்டும் நிராகரிக்கும், அண்ணன் திருமாவளவனும் நிராகரிப்பார், தமிழ்நாட்டுடைய மக்களும் நிராகரிப்பாங்க. இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது. மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக ஆட்சி அமைக்கும். இது எங்களுடைய நிலைப்பாடு.